கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலும் கிருபையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாள் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய இருதயம் கலக்கத்தோடு இருக்கிறது. பல பிரச்சனைகளை குறித்ததான கலக்கங்கள், எதிர்கால வாழ்க்கை குறித்ததான கலக்கங்கள், தேவைகளை குறித்ததான கலக்கங்கள், இன்னும் பலவிதமான கலக்கங்களோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன நடந்தாலும் கலங்கக்கூடாது. கர்த்தரை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நம்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கலங்குவதை கர்த்தர் விரும்புவதில்லை. திகையாதை கலங்காதே என்று கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். நன்மைக்கு ஏதுவான காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதா இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது என்று சொல்லி. ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்காதபடி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இல்லைங்க, என்னை அறியாம எனக்கு கலக்கம் வருது, பிரச்சனைகளை பார்த்து எனக்கு கலக்கம் வருது, பிரச்சனை வருதோ இல்லையோ கலக்கம் வந்துடுதுன்னு சொல்றவங்களுக்கு அதே வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவர்களுக்கு கலக்கம் இல்லை. விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில கலக்கங்கள் வராது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள். எல்லா காரியத்திலும் விசுவாசியுங்கள். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், விசுவாசியுங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், விசுவாசியுங்கள். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு வெற்றியை கட்டளையிடுவார், விசுவாசியுங்கள். கர்த்தரை விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கலக்கம் வராது. கர்த்தர் மிகுந்த தைரியத்தை கொடுத்து ஆச்சரியமான காரியங்களை செய்து, அதிசயமான காரியங்களை செய்து, அனுகூலமான காரியங்களை செய்து கர்த்தரை துதிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவருடைய இருதயம் கலங்காது. அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவருடைய இருதயம் கலங்காது. ஏன் நமக்கு கலக்கம் வருது? விசுவாசத்தில் நாம் குறைவுபடும் போது, விசுவாசம் நமக்கு இல்லாமற் போகும்போது, அல்லேலூயா, கலக்கம் வருகிறது, பயம் வருகிறது, பதட்டம் வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன், நம்மோடு கூட இருந்து நம்மை திடப்படுத்துகிற தேவன், நம்மோடு கூட இருந்து நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். ஆகவே எதை குறித்தும் கலங்காதபடி கர்த்தரை அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நடப்போம். கர்த்தர் இந்த கிருபைகளை நமக்கு தரும்படி ஜெபிப்போமா? எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் இருதயம் கலங்காமல் இருக்க நாங்கள் உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து நடக்கிற கிருபைகளை தார். எல்லாருக்கும் அந்த கிருபைகளை தந்த ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.